ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 முட்டை வேக வச்சுருக்கோம். முட்டை வறுவல் செய்ய போகிறோம். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி தழை. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகை போட்டேன், கருவேப்பிலையை போட்டுக்கலாம். எப்போ நறுக்கி வச்சுருக்கா போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். உப்புத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். சிக்கன் பொடி கொஞ்சோண்டு கொட்டிக்கலாம். சிக்கன் போடுற பொடி நல்லா வதங்கி கொட்டிக்கலாம். சீரக பொடி கொஞ்சம், மிளகு பொடி லைட்டாக கொஞ்சம் காரத்துக்கு தான். இந்த முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை அப்படியே பிரிக்காய் போடணும். அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகிக்கட்டும். அதுக்கு எடுத்து கொண்டுவோம். ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த முட்டை ரோஸ்ட்டு. அப்படி வெறும் சாப்பாடு போட்டு பிணைஞ்சு அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே மேலே அப்படி கருவேப்பிலையை போடணும். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், தட்டில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு செஞ்சு பாருங்கள். எல்லோரும் பார்த்து லைக் போட்டுருங்க.